friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது ரொம்பவே மெதுவான ஜூசியான எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச கோபி மஞ்சூரியன் ரெசிபி ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கோபி மஞ்சூரியன் பாத்தீங்கன்னா ட்ரையாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், கொஞ்சம் கிரேவியாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது ட்ரை கோபி மஞ்சூரியன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோபி மஞ்சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர். இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் ஊற விடணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். காலிஃப்ளவரை எப்பயும் போல் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 15 மினிட்ஸ் கழித்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்பயுமே ஆயில் வடையெல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு பேப்பரில் போட்டுட்டு அந்த ஆயிலெலாம் நல்லா உறிஞ்சிற வரைக்கும் விட்டுடலாம். ஸோ இப்போ நமக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மஞ்சூரியன் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மஞ்சூரியனுக்கு கடாய் ஹீட் ஆகும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்பவும் வதங்கிடக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். அதோட கொஞ்சமாக பூண்டு பல் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு குடமிளகாய் அதே மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். இந்த ஆனியனும் குடமிளகாயும் கொஞ்சமாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸ் இருக்காது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கோபி ஃப்ரை பண்ணையிலையும் சால்ட் சேர்த்துருக்கோன்றதுனால இந்த கிரேவியில் லைட்டாக சால்ட்டு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ரை பண்ண கோபி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே கிரேவி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னொரு டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் கோபி மஞ்சூரியன் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டடா வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.